ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மனே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. யா மாயா மதுகைடப பிரமதினி, யா மாகிஷோன்மூலினி, யா தூம்ரேட்சண சண்டமுண்ட மதினி, யா ரத்த பீஜாசினி, யா சாசும்பன சும்பதர்பதலினி, யா சித்தலக்ஷ்மி பரா, சாச்சண்டி நவகோடி முக்திசகிதா, மாம் பாது விஸ்வேஸ்வரி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சகனா வவது சகனோ புனத்து சக வீரியங்கரபாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஓம் ஐங்கார ஹ்ரீங்கார ரகசியயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினேப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். பிந்து திரிகோண வசகோண வசாரயுக்ம மன்வஸ்ரநாகதல சம்யுத ஷோடசாரம் விருத்தத்ரயம் ச தருணீ சதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரமே தத் உதிதம் பரதேவதயாः. பூமௌ ஸ்கலிதபாதானாம் பூமிரேவாவலம்பனம் त्वयि जात अपराधानां त्वमेव शरणं शिवे. महिं मूलाधारे कमपि मणिपुरे उदवहं स्थितं स्वाधिष्ठाने प्रतिमरुतम् आकाशमुपरि मनोबिभ्रूमध्ये सकलमपि भिद्वा कुलपथं सहस्रारे पद्मे सहसरसि पत्या विकरसे. Namaskaram. So with the Kripa of Bhagavan Brahma Shakti, நம்ம இப்போ சுந்தரலிங்க ஸ்தோத்திரத்தோட அர்த்தங்களை பார்த்துன்னு வரோம். போன வாரம் 9வது ஸ்லோகத்தை பார்த்தோம். மகிம் மூலாதாரே கமபி மணிப்பூரே உதவகம் ஸ்திதம் சுவாதிஷ்டானே கிருதி மருதம் ஆகாசமுபரி மனோ அபி ப்ரூமத்யே சகலம் அபி வித்வா குலபதம் சகஸ்ராரே பத்மே சகரகசி பக்தியா விகரசி. மற்பொருள் மூலமாய் மணிப்பூரக நீருமாய் மா சுவாதிட்டான மதிலே உட்பொருட்தீயுமாய் உருவழி அநாகதம் ஓசையொளி விசுத்தியாமே. தற்பொருள் ஆக்ஞையாய் தன்மன தத்துவம் தகுவளையம் உலவி நின்றே சித் சுகம் 11 சீரிதழ் ரகசிய சிவம் ஐக்கியமான கலையே. இதை நம்ம பார்த்தோம். நம்ம இந்த ஸ்லோகத்துல குண்டலினி சக்தி அப்படிங்கிற அந்த மூலாதார பிரம்மசக்தி ரூபத்தை படிப்படியா உற்சாகப்படுத்தி எழுப்பி ஒரு சக்கரமா தாண்டி அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அந்த 2 சக்கரங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிரந்தி முடிச்சுக்களையும் உடைச்சு
அந்த சக்தியை மேலே எழுப்பி பிரம்மரந்திரம்ங்கிற அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய சகசிரார சக்கரத்துல கொண்டு போய் சேர்த்தோம்னா முக்தி கிடைக்கிறது, சாயுஜ்ய பதவி கிடைக்கிறது. அதுதான் இதோட தாத்பரியம். சக்தி ஊர்துமுகமா, ஊர்தும்னா மேல மேல் நோக்கி ஆரோகணமா போகக்கூடியத அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். பிரபஞ்சம்னு எடுத்துட்டோம்னா பிரபஞ்சம் வந்து அண்டம் அண்ட் பிண்டம். இந்த அகிலாண்டமும் ஒரு பிரபஞ்சம். பிரபஞ்சம்னா என்ன? பஞ்சபூதங்களால ஆனக்கூடிய ஒரு விஸ்தாரணம், அனுபவ விஸ்தாரணம், அனுபவ ஆலம்பனம். எங்க நமக்கு அனுபவம் கிடைக்கிறதோ, எங்க போகங்கள் கிடைக்கிறதோ அந்த பூமிக்கு பேரு பிரபஞ்சம். நமக்கு இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் தான் நமக்கு வந்து பிரபஞ்சமா இருக்கு, நமக்கு பிண்டமா இருக்கு. இந்த உலகங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தோன்னா காஸ்மிக்கா இருக்கிறது வந்து அந்த காஸ்மிக் அண்டம் இருக்கு. ஸோ அண்டம் பிண்டம் இந்த மந்திரத்தெல்லாம் வந்து நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம். பிண்டம் ரூபமா பார்க்கலாம், அண்ட ரூபமா பார்க்கலாம். பிண்டமா பார்க்கும்போது மூலாதாரம்ங்கிற ஒரு எது ஆதாரமோ, எது மூலமா இருக்கும், அந்த ஆதார சக்தி டார்மன் சொல்ல மாட்டேன், லேட்டண்டா இருக்கு. லேட்டன் சக்தி அங்க இருக்கு. அந்த சக்தியால தான் இப்ப நம்ம பேசுறோம், நம்ம கேட்கிறோம், நம்ம சாப்பிடுறோம், நம்மளோட அனிமேட்டட் லைஃப் நடக்கிறதே அந்த சக்தியால தான். அதோட வெளிப்பாடு தான் அந்த பிராணசக்திங்கிறது. பிராணன் போயிட்டு வந்தா அந்த சக்தி அங்க பவர் காமிச்சின்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனுடைய பவர் வீரியம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அது வெளியில காட்டிக்காம இருக்கு. அதை காட்ட வைக்கிறதுக்காக அதுக்கு உபச்சாரம் பண்ணி, உபாசனம் பண்ணி, யோக மார்க்கமாகவோ தந்திர மார்க்கமாகவோ பக்தி மார்க்கமாகவோ ஞான மார்க்கமாகவோ அதை பத்தி சிந்தனை பண்ணிட்டு அதோட சக்தியை வெளியில கலப்பினோம்னா அது என்ன பண்றதா? சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு ஒரு ஒரு சக்கரமா மேலே ஏந்து வந்துட்டே இருக்கு. நம்மளால கையை பிடிச்சு கூட்டி வர முடியாது, அப்படி ஒரு பாவனை தான் நமக்கு. ஆனா நம்மளுடைய பிரார்த்தனை, முயற்சி, கிருபையால அந்த சக்தி, லேட்டன் சக்தி, இந்த பொட்டன்ஷியல் சக்தி வெளிப்படுறதுக்காக வெளிப்படும் போது பல பலன்கள் கிடைக்கிறது. ஆனா இதுலயும் ஒரு சூட்சுமம் பார்த்தோம், ஸ்வ அதிஷ்டானம். அது அந்த அம்பாளோட ரூபம் தான் அந்த குண்டலினி சக்தி. அதோட ரெஸ்டிங் பிளேஸ் வந்து மூல பிரகிருதியா இருந்தா அதோட ரெய்னிங் பிளேஸ் அது வந்து எந்திருந்து பார்த்தோன்னு ஒரு சோஃபால உட்காந்துக்கிறாங்கன்னா எங்க வந்து உட்காந்துன்னா சுவாதிஷ்டானத்துல உட்காந்துக்கிறான். அவன் நம்ம தூங்கும் போது பார்த்தேன்னா மூல பிரகிருதியில் இருக்கா, பிராணசக்தி மட்டும் வச்சுட்டு நம்ம உடம்ப காப்பாத்தின்னு இருக்கா. நம்ம ட்ரீம் பண்ணும் போதோ இல்லை முழிச்சுட்ட போதோ நமக்கு ஒரு அனுபவங்கள் வரும்போது, தூக்கத்துக்கு போது அனுபவங்கள் இருக்கு, அனுபவம் நமக்கு தெரியல, நம்ம போத்தி மறைச்சுடுற அம்பாள். நமக்கு எப்போ அனுபவங்கள் வருதோ, சுகதுக்கங்கள் வருதோ, சொப்ன காலே ஜாகிரத காலே வரும்போது அம்பாள் வந்து சுவாதிஷ்டானத்துல இருக்கு, ஸ்வதிஷ்டானம் அங்க இருக்கு. அதனால அதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படி. அதனாலதான் நம்ம வந்து உயிரோட இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த அம்பாளை அப்படியே மேல மேல கூட்டின்னு போனோம்னா நம்மளுடைய பல சக்திகள்ல வந்து வெளிப்படுறது. ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, அனிமா சக்திகள் வருது. இதனால பல சுகங்கள் கிடைக்கிறது அப்படின்னால பண்ணுவா இதை. ஆனா மேல கூட்டின்னு போக 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 அது சூக்ஷ்மமாகி, ரொம்ப சூக்ஷ்மம், அதிசூக்ஷ்மமாகி, பரமரகசியமாகி பிரம்மரந்திரம் போன உடனே அது இந்த உடம்பை விட்டு விடுதலையாகி போயிடும். அதனால இப்படி அம்பாளை இப்படி நம்ம உபாசனை பண்ற பேரு லயக்கிரமம்னு பேர். லயம்னா கொண்டு போய் சேர்க்கறது. எங்க போய் சேர்க்கறது? பிரம்மத்துல கொண்டு போய் சேர்க்கறது.
ஒரு பிரகாரம். இது நம்ம பார்த்தோம் இந்த 9ல. 10வது பாட்டு, இதையே எப்படி அம்பாள் கீழ் நோக்கி வரா, அதோமுகம் எப்படி வரா அப்படிங்கிறது. சுதாதாரா சாரை சரணயுகலாந்தர் விகலிதை பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபிரசாம் நாயமகச அவாப்ய ஸ்வாம் பூமிம் புஜக நிபம் அத்யுஷ்டவலயம் சமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷிகுலகும் குண்டே குகரிணி சுதா தாரா சாரை சரண யுக. You have to spread it like this. Charana Yuga Andar Vikalithaihi Prapancham Sinchandi Punarabi Rasamnaya Mahasaha Avapya Swam Bhumim Bhujaganibam Atyishtavalayam Swam Atmanam Krutva Swabhishikulakunte Guharini. அம்பாள் சாகிஜ்யம் பரவி மேல போறதுங்கிறது நம்ம பார்த்தோம். இந்த அம்பாள் இப்படி மேல இப்படி சக்தி வெளிப்பட 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 சகல சௌபாக்கியம் நமக்கு கிடைக்கிறது, பல அஜ்ஞானங்கள் போயிடுறது. இப்படி மேல போயிட்டே இருக்க அம்பாள் ஒரு சமயத்துல கீழடங்கி வரலாம். நம்ம எப்படி பார்க்கலாம்னா, சிருஷ்டி லயம் பார்க்கலாம். லயம்ங்கிறது என்ன? நம்ம எதெல்லாம் படைக்கப்பட்டதோ அந்த படைக்கப்பட்டவைய அத்தனையும் படைத்த மூலத்துக்குள்ள போறது லயம். இப்போ ஊர்துமுகம் அம்பாளை பார்க்கும்போது அம்பாள் அப்படியே சுற்றுவா போயிட்டே இருந்துட்டு பிரம்மரந்தத்துல போய் சிவனோட சிவயுஜ்யம் ஆயிடுறா, சிவசக்தி ஆயிடுறா, பிரம்மம் ஆயிடுறா. அப்படிங்கிறது லயம். எல்லா உலகங்களும் எப்படி கடைசியில் இந்த பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டிக்கு போறதோ அது லயம். அதுதான் நம்ம 9வதுல பார்த்தோம். இந்த லயத்தோட ஆப்போசிட் என்னன்னா சிருஷ்டி. எப்படி அந்த சிங்குலர் பாயிண்ட்ல இருந்து எப்படி இந்த பிக் பேங்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு, எல்லாம் எப்படி புறப்பட்டு வருது, எப்படி அத்தனை அண்டங்களும் வெளிப்படுறது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அப்படின்னா அந்த அம்பாவுடைய சக்தி, சிவன் பிரம்மத்துக்குள்ள இருந்த சக்தி, பிரம்மசக்தி சிவசக்தியா வரணும். அர்த்தம் அப்படின்னா பிரம்மமும் சக்தியும் வெவ்வேறு இல்லை. ஆனா பிரம்மசக்தி சிவசக்தியா வரான்னா பரமேஸ்வரன் பார்வதியா வர. அப்போ அம்மா அப்பாவா வர, ஜெகன் மாதா ஜெகன் பிதாவா வர. அப்படி வந்து அவளுடைய கலப்பினால அத்தனை குழந்தைகளும் அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை உலகங்களும் பிறக்குது. இப்போ இதை சொல்லும் போது எப்படி சொல்றார் பகவத்பாதாள்? அந்த சிவனும் சக்தியுமா ஐக்கியமாக கூடிய அந்த க்ஷணத்தினால இந்த அமிர்த தாரையானது பெருகி அதனால அத்தனை அண்டங்களும் அத்தனை பிண்டங்களும் படைக்கப்பட்டன. அப்படி படைச்சிட்டு அதுக்கு ஒரு சக்தி வேணுமே, ஞானசக்தி வேணுமே, உயிர் வேணுமே. இப்ப என்ன பண்றாள் அம்பாள்? அந்த அம்பாளே அந்த ஒரு படைப்புக்குள்ளேயும் உள்ள புகுந்துண்டு குண்டலின் சக்தியா அந்த ஒரு பிண்டத்துக்குள்ளேயும் ஒரு அண்டத்துக்குள்ளேயும் மூலாதாரத்துல குண்டலின் சக்தியா தூங்கிட்டு இருக்காரு. 9ல எப்படி தூங்கிட்டு இருக்க குண்டலி சக்தி போய் சிவனோட சேர்றதுன்னு பார்த்தோமோ, 10ல திரும்பி வர்றது. எப்படி சொல்றார்? சரண யுகல அந்தர் விகலிதைஹி. சரண யுகலம், in your divine pair of feet,
அங்கேருந்து ஃப்ளட்டிங் வருது. முன்னாடி பார்த்தோம் பாத தூளின்னு பார்த்தோம், அவருடைய பாத தூளி ஒரு பாத தூசின்னு. இப்ப பாதாமிர்தம் வருது, அமிர்தம் வருது. அந்த 2 கால்ல இருந்து வருது. என்னது இது? சுதாதார ஆசாரை. சுதான அமிர்தம், சுதாதாரம்னா அமிர்த மழை. அமிர்த மழை பொழிஞ்சு இந்த வெள்ளமா வந்து என்ன பண்றது? அது பிரபஞ்சம் சிஞ்சந்தி, பிரபஞ்சத்தை போல நினைக்கிறது. அவருடைய அருளால அத்தனையும் நினைக்கப்படுகின்றன. நினைக்கப்படுகின்ற அர்த்தம் அத்தனையும் ரட்சிக்கப்படுகின்றன, சிருஷ்டிக்கப்படுகின்றன, ரட்சிக்கப்படுகின்றன. எப்படி பண்றாது? புனக அப்படி புனகரிய சொல்ற அப்படின்னா, அம்பாவோட வேலை என்ன? விளையாட்டு தானே. போய் தூங்கிட்டு இருப்பா. தென் ஷி கோஸ் அப், லயம், கிரியேஷன் அகெயின், சிருஷ்டி லயம், சிருஷ்டி லயம், இன் பிட்வீன் லட்சணம். இந்த முத்தொழில் சொல்றமே, படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த அழித்தல் தான் 9ல பார்த்தோம், மேல போய் எல்லாம் சேர்றது. படைத்தல் வந்து இப்ப பார்க்கணும். இதுக்கு நடுவுல ரட்சணம். ரட்சணத்துல தான் ஒரு சக்கரத்திலையும் இருக்கும் போதும் ஒரு விதமான பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது. சிஞ்சந்தி நினைச்சு எங்கேருந்து நினைக்கிறா? எப்படி வர? அவ ரச ஆம்னாய மகச, ரச ஆம்னாய மகச. ஆம்னாயம்னா ஐக்கியம். சோ இந்த ஒப்பற்ற ஐக்கியம், சிவசக்தி ஐக்கியத்துல அதனால விளைந்த ரசம், அந்த அமிர்தம், அது என்ன பண்றதா? எல்லாத்தையும் நினைக்கிறது. சரி, நினைச்சு எல்லாத்தையும் படைச்சாச்சு. இப்ப என்ன பண்ற நீ? துவாம் ஸ்வாம் பூமிம். ஸ்வாம்னா உன்னுடைய, உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ஒரு பூமியில, சுவாமி மூலாதாரத்தை அங்க போய் என்ன பண்ற நீ? அவாப்பிய, அவாப்பியனா அங்க போய் அடைந்து, புஜக நிபம் அத்திஷ்ட வலயம். புஜகம்னா பாம்பு, புஜக நிபம்னா எப்படி, ஹவு தி ஸ்னேக் காயில்ஸ் இட்செல்ஃப், எப்படி பாம்பு தன்னை சுருட்டிக்கும். பாம்புக்கு மட்டும் விசேஷ குணம் உண்டு. பாக்கியெல்லாம் அப்படியே படுத்துக்கும் உடம்ப வச்சுட்டு. பாம்பு என்ன பண்ணா தன்னை அப்படியே சுருட்டிண்டு அது எல்லாத்தையும் சுருட்டி ஒரு வட்டமா ஒரு வளையம் மாதிரி பண்ணிண்டு, குண்டலம் மாதிரி வளையம் மாதிரி. அதனால குண்டலினி சுகாரம் என்ன, அது குண்டலம் மாதிரி இருக்காது. வளைச்சிண்டு அந்த வாலும் முகமும் ஒன்னாக்க மாதிரி வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கும். புசு புசுன்னு காத்த விட்டுன்னு தூங்கிட்டு இருக்கும். அப்படி இந்த குண்டலினி சக்தியாக ஒரு சர்பெண்டாக அங்க இருந்துண்டு நீ விடக்கூடிய அந்த மூச்சு தான் அந்த பிராணவாயுவா இருக்கு. பிராணசக்தி நமக்கு வருது அம்பாளுடைய மூச்சு காத்த நமக்கு பிராணசக்தி. அதனாலதான் நீங்க பாருங்களேன், இவ்வளவு உடம்புல இவ்வளவு ஓட்டே இருக்கு. ஒரு பலூன்ல ஓட்டை போட்டு காத்து அடிச்சுன்னா காத்து இருக்குமோ? காத்து போயிடுவேன். ஆனா நமக்கு உடம்புல 9 ஓட்டை இருக்கு. எப்படி காத்து பிராணவாயு எப்படி உள்ள போறது, எப்படி நிக்கிறது அங்க அப்படின்னா, இது குண்டலினி சக்தியோட சுவாசன சுவாசம் நடக்கிறதுங்க. அப்படி அங்க ஒரு அத்திஷ்ட வலயம். நீங்க சொல்லல, பெரியவா சொல்லல. மற்ற வளையம் என்ன சொல்றேன்னா, அந்த வளையம் வந்து 3.5 வளையமா இருக்கும். ஒரு 1 2 3 3.5 வளையமா இருக்கும். அப்படி பார்த்திருக்கா ரிஷிகள்லாம் பார்த்திருக்கா. அப்படி நீங்க பகவத்பாதா அவர் சொல்லல. அங்க இருந்துட்டு என்ன பண்ற நீ? ஸ்வ ஆத்மானாம் கிருத்வா, உன்னோட உடம்ப கிருத்வானா ஹேவிங் டன். வாட் ஹேவ் இட் டன்? ஸ்வ ஆத்மானாம், யுவர் செல்ஃப், உன்னோட வந்து ஒரு சின்ன சுருட்டின்னு ஒரு பாம்பு மாதிரி நீ பண்ணிட்டு, குகரினி ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கும் அங்க மூலதாரத்துக்கிட்ட. அந்த சின்ன ஹோல்குள்ள எதுக்கு சொல்றேன்னா, சூக்ஷ்மங்கிறதுக்காக. யூ கேன் இமேஜின், உடம்ப அறுத்து பார்த்து எங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்படியான ஒரு சூக்ஷ்மத்துக்குள்ள என்ன பண்ற நீ? குலக்குண்டே குண்டலினி சக்தியா சுபிஷி ஸ்லீப்பிங். So you are latent in மூலாதாரம். இந்த அவரோகணம் முடிஞ்சு, அவரோகணம்னா மேல போறது, அவரோகணம் கீழே வருது. கீழே வந்து
படுத்துட்டு இருக்க. இந்த 2 பாட்டு என்ன புரிஞ்சுட்டோம்னா, இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டியில் லயங்கிறது பிரம்மசக்தியோட லீலா. பிரம்மத்தை சாட்சியா வச்சுட்டு பிரம்மசக்தி பண்ற லீலா. அதனாலதான் சாக்தத்துல ஐந்தொழிலையும் செய்யக்கூடியவர் அம்பாள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். படைத்தல்னா சிருஷ்டி, காத்தல்னா ஸ்திதி ரட்சணம், அழித்தல்னா சம்ஹாரம். இது 3 தெரியும் நம்மளுக்கு. அதுக்குதான் பண்றதுக்கு தான் பிரம்மசக்தி எப்படி வந்திருக்கா? பிரம்மதேவரை படைச்சிட்டு இருக்கா, மகாவிஷ்ணுவை காத்துட்டு இருக்கா, ருத்ரரை அழிச்சுட்டு இருக்கா. தென் ஈஸ்வரனை இதெல்லாம் நடக்கிறது யாருக்கும் தெரியாம மறைச்சுட்டு இருக்கா. திரோதானம் ஈஸ்வரக. சரி, இப்படிலாம் மறைச்சுட்டு இருக்காளே, அப்போ நமக்கு எப்பதான் புரியும் அப்படின்னா, இதெல்லாம் காமிச்சு கொடுத்து அருள் பண்ணக்கூடிய சதாசிவனாகவும் இருக்கா. ஒரு சதாசிவனா இருக்கான்னு அர்த்தம் சதாசிவ சக்தியா இருக்கா. ஈஸ்வரனா இருக்கான்னு அர்த்தம் ஈஸ்வரியா இருக்கா. பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கு என்ன அர்த்தம்? பிரம்மசக்தி, ருத்ரசக்தி, விஷ்ணு சக்தி. மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகா காளி, மகா பார்வதி அப்படி இருக்கா. மகாதேவி அப்படி இருக்கா. ஸோ இந்த 2 பாட்டில் நம்ம பார்த்தோம். இதுல நிறைய தாத்பரியங்கள்லாம் இருக்கு. நம்ம ரொம்ப உள்ள டீப்பா போக வேண்டாம். ஸோ இது புரிஞ்சது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 பாடல நம்ம பண்ணியிருக்கோம்னா, நம்ம என்ன கத்துன்னு இருக்கோம்? அம்பாள் வேற, சிவம் வேற இல்லைன்னு முதல் பாட்டில் பார்த்தோம். பிரம்மம் பிரம்மசக்தி வேற இல்லைன்னு பார்த்தோம். அந்த பிரம்மசக்தியை நம்ம நினைக்கிறோம்னா நம்ம பெரிய புண்ணியம் பண்ணிருக்கோம்னு பார்த்தோம். இந்த புண்ணியத்தினால்தான் நமக்கு நடக்கிறது. ஏன்னா அந்த புண்ணியம் எப்படிப்பட்ட புண்ணியம்? பிரம்மா விஷ்ணு ருத்ரன் நமஸ்காரம் பண்ணக்கூடிய சக்தியை நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். நம்மளோட புண்ணியாத்மா. அப்புறம் என்ன பார்த்தோம்? அந்த அம்பாவுடைய பாதத்தூளியால எல்லாமே கிடைக்கிறது. அந்த பாதத்தூளியை வச்சுட்டு தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியா அவ படைக்கக்கூடிய திறனை கொடுத்தா. பிரம்மா அவிக்கலாம், எல்லாம் இடிக்காம பண்ணார் எல்லாத்தையும். விஷ்ணு எப்படியோ எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கார். ருத்ரன் எல்லாத்தையும் நினைச்சு பூசின்னு இருக்கார். ஸோ அப்படின்னா அவனோட பாதத்தோழி ரொம்ப பெரிய விஷயம். அந்த பாதத்தோழியே எல்லாமே கொடுக்கறது. அவித்யக்கு ஞானம் கொடுக்கறது, உற்சாகம் கொடுக்கறது, தரித்திரவானுக்கு தனம் கொடுக்கறது, சம்சாரிக்கு மோஷம் கொடுக்கறது. அப்போ உன்னுடைய திருவடிகளும் உன்னுடைய பாதத்தோழிகளும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இதை நான் புரிஞ்சுட்டேன். அதனால நான் உன்னைத்தான் நமஸ்காரம் பண்ண போறேன், உன்னைத்தான் உபாசிக்க போறேன் அப்படின்னு சங்கல்பம் வந்துட்டு இந்த முதல் பாடல். அப்புறம் எப்படி நமஸ்காரம் பண்றது அப்படின்னா, அப்போ பார்த்தோம் இந்த சக்திகளுக்கெல்லாம் ஆதாரம் வசீகர சக்தி. இந்த வசீகர சக்தி கொடுக்கக்கூடிய அவதான். அதனால அம்பாள் ஒண்ணு ஆகர்ஷணம் பண்ணிப்பா. உனக்கு அந்த பக்தி ஸ்ரத்த கொடுத்தனா, உன்னை அறியாமையே நீ அம்பாளை நினைக்க வேண்டிய ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும், சத்சங்கம் கிடைக்கும். அங்க இழுத்துப்பா, அங்க நல்லவாளோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதை பத்தி சிந்தனைகளே வரும். சரி, அதெல்லாம் அதனாலதான் நான் கிளாஸ்ல இருக்கேன், புரியுது எனக்கு. ஆனா நான் உபாசிக்கணுமே, எப்படி உபாசனை பண்றது அப்படின்னா, சரி உன்னால நிர்குணமா நிராகாரமா உபாசிக்க முடியாது. அதனால உனக்கு நான் சூக்ஷ்மமா சொல்றேன். ஸ்தூல பாவம் என்ன, சூக்ஷ்ம பாவம் என்னன்னு சொல்றேன். நீ அதை பாவனை பண்ணிக்கணும். பாவனை சக்தி ரொம்ப முக்கியம். அம்பாவோட பாவனை தான் அந்த உலகமே. பாவனா தத் பவதி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்க போகுது. அதனால நீ பாவனை பண்ணிக்கோ. இந்த பாவனை சக்தியை வளர்றதுக்காக நான் உனக்கு சில விஷயங்களை சொல்றேன். லேசா கோடிட்டு காமிச்ச அம்பாள் ஸ்தூலமா சொல்றதுக்கு பெருத்த தனம், பெரிய ஒரு மார்பகத்தோட இருக்கா, திருத்த இடையோட இருக்கா, ஒட்டியானம் போட்டு இருக்கா. நமக்கு அப்போ சரி, சகுன பிரம்ம உபாசனைக்கு ஒரு வழி இருக்கு. அம்பாளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம், ஒரு பிரதமை பண்ண போறோம், ஒரு விக்கிரகம் பண்ண போறோம், அதை தொழலாம்.
அப்புறம் என்ன பண்ண பகவத் பாதாள் நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுல 8வது பாட்டுல இருந்து உள்ளுக்குள்ள போயிட்டார், சூக்ஷ்மம் போயிட்டார். சூக்ஷ்மா சொல்றேன் ஃபர்ஸ்ட். இந்த அம்பாளை வந்து நீ ஒரு யந்திரமா பாரு, நீ ஒரு உருவம் பார்க்கணும், யந்திரமா பாரு. யந்திரமா பார்த்துட்டியா, மந்திரமா பாரு. மந்திர ரூபிணி, யந்திர ரூபிணி, தந்திர ரூபிணி, ஒரு பிரயோகம் எப்படி பண்றதுன்னு பாரு. நீ பிரதம வச்சு உபாசனை பண்றதுக்கு என்ன பிரயோகம் பண்ணு தெரிஞ்சுக்கணும். அது பேரு தந்திரம். சரி, நான் வந்து யந்திரம்னா என்ன? யந்திரம் தான் வந்து முதல்ல பிரம்மத்துக்கு வேதங்கள் கொடுத்த அடையாளம் சப்தம். ஏன்னா இன்ஃபினைட் பிரம்மம், இன்ஃபினைட் எப்படி சொல்ல முடியும் நம்ம? அதனால என்ன பண்ண, இன்ஃபினிட்டி சொல்லிடலாமே இல்லையா? முடிவற்றது அப்படி சொல்லலாமே. முடிவற்றதை காட்ட முடியாது, பரிபூர்ணத்தை காட்ட முடியாது, ஆனா பரிபூர்ணம்னு சொல்லலாமே. அப்போ நாமத்துக்கு வாக்சக்தி எவ்வளவு பவர் இருக்கும் பாருங்க. சிவனுடைய நாமத்தை, பிரம்மத்தின் நாமத்தை சொன்னாலே பிரம்மத்தை சொன்ன மாதிரினா வாக்சக்திக்கு ரொம்ப நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். அதனால வாக்சக்தி தான் பிரதானம் இந்த சப்தத்துக்கு. அப்போ மந்திரம் வந்து வாக்சக்தியா இருக்கு. அப்புறம் அந்த மந்திரத்தை ஒரு நம்மளுடைய லிமிட்டட் பவரை கொண்டு வரதுக்கு என்ன பண்றோம், அதை வந்து ஒரு யந்திரத்துக்கு கொண்டு வரும். எந்த பாவத்துல நீ இருப்பேமா, சுத்தி பார்த்தா வட்டமா இருக்கு, முக்கோணமா இருக்கு, கோடா இருக்கு. அப்போ நமக்கு ஒன்றும் தைரியம் இல்லை, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய தைரியம் இல்லை. அதனால முதல்ல வந்து நம்ம பிரதமே பண்ணல, என்ன பண்ணோம், உலகத்தை பார்த்தோம். உலகங்கள் ஃபுல்லா ஜாமெட்ரியா இருக்கு. அதனால அந்த மந்திர சக்திய யந்திர சக்தியா மாத்தினான். யந்திரம் கூட பார்த்தீங்கன்னா கோயில்ல, இந்த கோயில் போனாலும் ஆகம விதிப்படி பண்ண கோயில் போனீங்கன்னா அம்பாள் இருக்கும், சுவாமி எல்லாம் இருக்கும், அலங்காரம் நடக்கும் சுவாமிக்கு. ஆனா அந்த சுவாமிக்கு சக்தி எப்படி வந்ததுன்னா, சுவாமியோட ஆதார பீடம் இருக்கே, அந்த பீடத்துக்கு கீழே யந்திர பிரதிஷ்டை பண்ணியிருப்பான். ஒரு சுவாமிக்கு ஒரு யந்திரம் இருக்கு. அந்த யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி அது நிறைய நவமணிகள் போட்டு, நவரத்தினங்கள் போட்டு அதெல்லாம் பண்ணி அப்பதான் அது வந்து அது வந்து அப்படி நியூக்ளியர் ஃபிஷன் மாதிரி அது ரேடியேஷன் வந்துட்டே இருக்கு சுவாமிக்கு. யந்திரம், ஸ்ரீசக்கரம் ஒரு யந்திரம், பஞ்சதேசி ஒரு மந்திரம் பாளுக்கு. அப்புறம் ஒரு பாவம், ஒரு 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 இப்படிதான் சொல்ல, இதான் சொல்ல போற. இப்ப என்ன பண்ண போற, 11வது பாட்டுல அந்த யந்திரத்தை சொல்ல போற. மந்திரம் அப்புறம் வரப்போகுது, மந்திரம் அப்பப்போ குறுக்க வரப்போகுது. யந்திரம், அந்த யந்திரம் என்னன்னா ஸ்ரீசக்கரம்ங்கிற யந்திரம். அதனால ஸ்ரீசக்கர வர்ணனை இதுல வருது. இதுலயும் நம்ம ரொம்ப டீட்டெயிலா போறது இல்லை, ஏன்னா அது ரொம்ப நேரமாகும், அதுக்கு எனக்கு யோக்கியதையும் கிடையாது எனக்கு. அதனால ஓரளவு நான் சொல்றேன். சதுர்பிஹி ஸ்ரீகண்டை சிவயுவதிபிஹி பஞ்சபிரபி பிரபின்னாபி சம்போ நவபிரபி மூல பிரகிருதிபிஹி சதுச்சத்வாரிம்சத் வசுதல கலாஸ்ருத்ரிவலய திரிரேகாபி சார்த்தம் தவச்சரண கோண பரிணதாக. சதுர்பிஹி, அபிஹி, அபிஹினா in addition to. Chadurbihi Shrikantaihi Shiva Yuvadibihi Panjabirabi Prabinnabihi. You say Prabinnabhishambho, Chadurbish, this is Sandhi joined together. Chadurbish Srikantai Shiva Yuvadibish Panjapirabihi. Panjaki Shiva Yuvadibihi Panjaprabihi Panjaprabi Prabhinnabhishambho Navapiravi Moola Prakrutibi. எப்படின்னா இதுல வந்து இன்ஃபேக்ட் பெரியவாள் என்ன சொல்றாங்கன்னா, பகவத் பாதாள் தான் முதல்ல ஸ்ரீசக்கரம்னா என்னங்கிறத இந்த ஸ்லோகத்தில் காமிச்சிருக்கு. இதை பார்த்துதான் அத கல்பசூத்திரத்துல
அகஸ்தியர் சம்வாதத்துல எல்லாம் இது புத்தகம் சொல்லி பாவன உபனிஷத் இதுல இருந்து இது மாதிரி இதை ரெஃப்ளெக்ட் பண்ண மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நம்ம பதார்த்தத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோட தாத்பரியத்தை கொஞ்சம் மெதுவா பார்க்கலாம், ஓரளவு பார்க்கலாம். 4 சிவச்சக்கரம் 4 சிவச்சக்கரம் ஓடைந்து ஸ்ரீசக்கர மாய் 9 அமையவும் தாங்குமருள் மூலமெனும் காரண தத்துவ தளமின் கோணகலையும் ஓங்குமதில் 8 ஈரெட்டு மூவட்டமும் முக்கோடு கூடு வடிவும் பாங்குடைய 44 பதியம் பரிமளித்திடும் பீடமே. என்ன சொல்றேன்னா, சதுர்பிகி ஸ்ரீகண்டை. ஸ்ரீகண்டைனா ஸ்ரீ கண்டம், ஸ்ரீ இருக்கு. ஸ்ரீனா இங்க வந்து மகாலட்சுமி அர்த்தம் கிடையாது. ஸ்ரீக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஸ்ரீனா பிரம்மஜானம் அர்த்தம் இருக்கு. ஸ்ரீனா விஷம்னு அர்த்தம் இருக்கு. ஸ்ரீனா சிலந்தின்னு அர்த்தம் இருக்கு. ஸ்ரீனா இம்சிக்கிறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஸ்ரீனா செல்வம்னு அர்த்தம் இருக்கு. செல்வம் வெல்த்லாம் என்ன, சுகம் தரது இல்லையோ, ஆனா அது இம்சிக்கிறது நம்மள இல்லையா. ஏன்னா சுகம் கொடுத்துட்டு என்ன பண்றது, இது துப்பத்தை கொடுக்கறது, சம்சாரத்தை தள்ளுறது. விஷம்னா என்ன, இல்லாம பண்றது, ஒன்னு அழிக்கிறது, சம்ஹாரிக்கிறது, டிசால்வ் பண்றது விஷம். அப்போ அந்த விஷயத்துக்கு பிரம்மஞானம்னு ஒரு பேர் இருக்கு. பிரம்மஞானத்துக்கு என்ன, ஏன் அப்படி அழிக்கிறது சொல்றோம்? பிரம்மஞானம் ஆத்மஞானம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வேற இல்லை, நீ வேற இல்லை, இப்ப வேற்றுமையே இல்லை. வேற்றுமை இல்லைன்னா துவைத பாவம் போயிடுது. துவைதம் போயிடுச்சுன்னா பயம் போயிடுது. பயம் நாஸ்தி. அப்ப அத்வைதமா இருக்கு. அத்வைதம்னா என்ன, ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஸ்ரீக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அந்த ஸ்ரீயை எங்க வச்சுருக்காரு அவர்? பரமேஸ்வரன் கழுத்துல வச்சுருக்க. இப்ப ஸ்ரீகண்டகின பரமேஸ்வரன் அர்த்தம், சிவன் அர்த்தம். சதுர்பிகி ஸ்ரீகண்டகி. இப்போ சிவம் வந்து சிவ தத்துவம் 4ஆக இருக்கு. சதுர்னா 4ஆக இருக்கு. அபிகி அதோட சிவ யுவதிபிகி பஞ்சபீரபி. சிவ யுவதினா எங்க, சிவன்னு சொல்லல, ஸ்ரீகண்டன் சொல்லுங்க. அதனால இங்க என்ன பண்றார், சிவ யுவதி, சக்தின்னு சொல்லலாம், சிவ யுவதி. சிவனுடைய டிவைன் எஸ்கார்டான பரசக்தி இருக்காளே, அவளும் பஞ்சபீரபி 5 இருக்கா. எப்படிப்பட்ட 5 இருக்கா? பிரபின்னாபிகி சம்போ. சம்போ பிரபின்னாபி. சம்போனா சிவன். சிவனுடைய அந்த சதுர்பியை விட வேறுபட்டு 5 இருக்கா. இதெல்லாம் என்ன 5 நாள்ல என்ன தவச்சாரம்னா கோணா, கோணம் இருக்கு பார்த்தோம். கோணம்னா ட்ரையாங்கிள். கோணம், பெரிய ஆங்கிள் இஸ் கோணம். ஓ, தத்துவத்தை யந்திரமா மாத்தின்னு இருக்கு இந்த ஸ்லோகத்துல. சிவன் வந்து சதுர்பிகி 4 கோணமா இருக்கு. நம்ம கோணம்னா முக்கோணம் வச்சுக்கணும். கோணம்னு வச்சு ஒரு ஆங்கிள் வச்சுக்கோங்க. 4 கோணமா சிவன் இருக்க. 5 கோணமா அந்த சிவனிலிருந்து வேறுபட்டவள அம்பாளுடைய தத்துவம் இருக்கு. என்ன வேறுபட்டதுன்னு பார்ப்போம். பிரபின்னாபிகி சம்போ. ஸோ இப்போ என்னாச்சு, 4 சிவன் ஆச்சு, 5 சக்தி ஆச்சு. அப்ப என்ன மேத்தமெட்டிக்ஸ் என்ன, நவபி நவபி ரபி. இப்போ 9 ட்ரையாங்கிளா யார் இருக்கா, மூல பிரகிருதி. சிவன சக்தி சேர்ந்து பாருங்க, சிவசக்தி சேர்ந்ததான் மூலம். இப்ப எல்லா தத்துவமும் சிவசக்தியோட தான் இருக்கா. அந்த 9 தத்துவமா மூல பிரகிருதியா நீ இருக்கா. பிகி பிரகிருதி பிகி. அதோட சதுஷ்சத்வாரிம்சத் அப்படின்னா 44. சதுஷ்சத்வாரிம்சத்
44. என்ன பண்ற? எப்படி இந்த 44 வந்ததுதான்? வசுத்தலை. வசுனா 8. எல்லாமே கோடடிங்க. அஷ்டன்ஸ் எல்லாமே ஏன் வசுன்னு சொல்லியிருக்காருன்னா, you have to find out what is vasu. Vasu means 8. தலம்னா பெட்டல், தாமரை இதழ். 8 தாமரை இதழாகவும் கலாஷ திரிவலயம். கலாஷ வசு தலை, கலாஷ தலை அப்படி பிரிக்கணும். 8 தாமரை இதழ், அப்புறம் ஒரு 16. கலானா, கலாக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, ஒரு அர்த்தம் 16 தாமரை இருக்கு. ஸோ 4 சிவகோணம், 5 சக்தி கோணம், 9 ஆச்சு. அப்புறம் 44 சொல்ல போறாரு. 44 எப்படி வருதா? 8 தாமரை இதழ், 16 தாமரை இதழ், திரிவலயம். திரிவலயம்னா 3 வளையங்கள் இருக்காங்க. அதை சுத்தி 3 ஒரு வட்டம் 3 இருக்கு. த்ரீரேகாபி சார்த்தம். அது அந்த வட்டத்துக்கு வெளியில பார்த்தேன்னா ரேகை. ரேகைனா லைன். த்ரீரேகா, ஒரு 3 லைன் இருக்கான். அபிகி சார்த்தம். சார்த்தம்னா எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது? சதுஷ்சத்வாடிகி. அங்க ஒரு 9, இங்க ஒரு 8, 17, அப்புறம் ஒரு 16, அப்புறம் ஒரு 3, அப்புறம் ஒரு 3, 44. 44 என்ன? தவச்சரண கோணா பரிணதம். இது இப்படி எல்லாத்துக்கும் உன்னுடைய உன்னுடைய சரணக்கோணா. சரணக்கோணான்னா இங்க வந்து சரணக்கோணாக சக்கரம். நம்ம சக்கரம்னாலே ஒரு வட்டம் முடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சக்கரம் வட்டம்னு கிடையாது. சக்கரம்னா எது வந்து உங்களை சுழற்றின்றே இருக்கும். அதுல மாட்டினோன்னா சுழற்றின்றே இருக்கும். அது தாண்டணும். அது வந்து ஒரு ஆவரணம். அது திரை. வந்து இந்த அபிமன்யு பண்ணுவோம். அபிமன்யுக்கு ஒரு சக்கரம் பண்ணாலே அவன் வெளில வர முடியாம சக்கரம். மகாவிஷ்ணு கையில் சக்கரம் வச்சிருந்திருக்காரு. கால சக்கரம், தேச சக்கரம், சம்சார சக்கரத்தை கையில் வச்சிருந்திருக்காரு எல்லாரையும் இது பண்றதுக்கு. இங்க வந்து சக்கரங்கள்னா இந்த கோணங்கள் 44 கோணம் கூட இருக்கு. 4 சிவச்சக்கரம் ஓடு 5 ஸ்ரீ சக்கரம் ஆக 9 அமையவும் தாங்கும் அருள் மூலமெனும் காரண தத்துவ மூலப்பிரகிருதி தளம் எண்கோண கலையும். எண்கோணம் கலைனா 16. 8 ஈரட்டு 38 முக்கோடு இதெல்லாம் சேர்ந்து வருது 44. இது கொஞ்சம் புரிஞ்சது கஷ்டமா இருக்கு இல்லையா? ஸோ இப்படி பாருங்க. இந்த சதுர்பிகி கண்டை ஸ்ரீகண்டேகி அப்படிங்கிறது ஸோ சிவசக்கரம்ன்ற 4 கோணங்களும் சக்தி சித்திரம்ங்கிற 5ம் ட்ரையாங்கிளா இருக்கு. இந்த ட்ரையாங்கிளை இது மாதிரி நான் இங்க படத்துல காமிச்சுக்கவே வரைஞ்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சிவசக்தி ஐக்கியமாகும் போது அது இப்படி ஆயிடுது. இந்த ஏகப்பட்ட முக்கோணங்கள் வருது. இந்த 9 முக்கோணங்களும் 43 முக்கோணங்களாக வந்துடுது. இது பல எப்ஷன் பார்க்கணும். இது வந்து ஒரு நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இதை சில படங்கள்ல எல்லாம் விளக்கியிருக்கா எங்க இந்த இதெல்லாம் இருக்கு. 43 முக்கோணங்கள். இந்த 9 முக்கோணங்களும் ஒன்னாக சேரும்போது, இந்த 4, 5 ஒன்னா சேரும் பொழுது அங்க சிவசக்தி ஐக்கியமா பிந்துஸ்தானத்துல நடுவுல வெள்ளையா இருக்க பிந்துஸ்தானம். அந்த பிந்துஸ்தானத்துல அம்பாள் இருக்க பராசக்தியா இருக்கு. பிந்துங்கிற ஸ்தானம் வர்றது காரணமே சிவசக்தி ஐக்கியம். அந்த சிவசக்தி ஐக்கியத்துல 43 முக்கோணங்கள் இருக்கு. ஏன் இந்த 43 முக்கோணங்கள் சொல்றேன்? அதை சுற்றி இந்த பாருங்க, இந்த 43 இந்த இதுல
ஒரு வட்டத்தை போட்டா அந்த வட்டத்துல ஒன்லி 6 பாயிண்ட் தான் தொடும். இந்த மேலக்கு வச்சு இந்த பெரிய முக்கோணங்களுடைய 3 பகுதி தான் அந்த வட்டத்தை தொடும். அங்க என்னாச்சு, 6 ஆச்சா? இந்த 6 பாயிண்ட் தான் அந்த வட்டங்கள் தொடுறது இல்லையா? அந்த வட்டத்துல தான் இந்த வசுதளம் இருக்கு, இந்த 8 இருக்கு. இந்த 8 தாமரை இதழும் இருக்கக்கூடிய அந்த வட்டத்துல இந்த 6 முனைகள், சிவசக்கரத்தோட பெரிய சக்கரத்தோட 3 முனைகளும் சக்தி சக்கரத்தோட 3 முனைகளும் அந்த 6 அங்க தோன்றது. அப்ப இந்த 6 அந்த 8 பாருங்க, 8 தாமரை இதழ், 8 + 6 ஆச்சா 14. அது ஒரு ஆவரணமா வரப்போகுது பின்னாடி. நிறைய தாத்பரியங்கள் இருக்கு. நமக்கு இதெல்லாம் அப்படி கற்றுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 16 தாமரைகள், கல்லாஸ் தலை 16 தாமரை அது சுத்தி இருக்கு. அதாச்சு சதுஷ்சத்வாரிஷத் வசுதல கலாஷ. அதை சுத்தி திரிவலய 3 வலயங்கள் இருக்கு. வலயம்னா வளையம், தமிழ்ல வளையங்கள். 3 வலயங்கள் இருக்கு. ஆச்சா, சதுர்பிகி ஸ்ரீகண்டைகி சிவயுக்திகி பஞ்சபிர்பிகி திரிரேகாபிகி. இதை சுத்தி என்ன இருக்குன்னா ஒரு சதுரமா 3 கோள்கள் போட்டு ஒரு பாதை இருக்கு. இதெல்லாம் இருந்தா சார்த்தம். இதுக்கு பேரு தவசரண கோணாகா. இதுதான் உன்னுடைய சக்கரம், இதுதான் ஸ்ரீ சக்கரம். இப்போ இதை சில பேர் அப்சைட் வரைஞ்சிருப்பா, வெவ்வேறு விதங்களும் வரைஞ்சிருப்பா. அது ஒருடைய பாடபேதம் இல்லை, ஒரு மார்க்கம். கௌலாச்சாரத்துல வேற மாதிரி இருக்கும். கௌலாச்சாரத்துல அம்பாள் மேல சக்தி அப்படிலாம் இருக்கும், சமயாச்சாரத்துல வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். பொதுவா ஸ்ரீசக்கரம்னா இப்படிதான். இதுல இப்போ இந்த 43 முக்கோணம் சொன்னோமே, இந்த முக்கோணங்கள் மட்டும் பார்த்தேன்னா 43 இருக்குன்னா அது எப்படி 43 அப்படின்னா ஒரு முக்கோணமும் ஒரு முக்கியமான ஒரு தத்துவத்தை குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் 9 சக்திகள், நவசக்தி. அது என்ன நவசக்தி அப்படின்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி அப்படின்னு 3 சக்தி ஆச்சு. அதே சக்தி பாவத்துல தமஸ், ரஜஸ், சத்துவங்கிற 3 குணசக்தி. அதுக்கப்புறம் இந்த வாக்சக்திக்கு மூல காரணம் என்ன, பிராணசக்தி மூல காரணம் என்ன, மூலத்தில் வரக்கூடிய வெளிப்பாடு என்ன, பஷ்யந்தி மத்தியமா வைகரி. பராங்கிறது மூலத்தில் இருக்கு. இந்த பராசக்தியோட வெளிப்பாடு பஷ்யந்தி மத்தியமா வைகரி. ஸோ பஷ்யந்தி மத்தியமா வைகரி, ரஜஸ், தமஸ், சாத்விகம், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படின்னு 9 சக்தி ஆச்சு. புரியாச்சா? தென் 5 ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் உங்களுக்கு தெரியும். பார்க்கக்கூடிய சக்தி, கேட்கக்கூடிய சக்தி, நுகரக்கூடிய சக்தி, ருசிக்கக்கூடிய சக்தி, தொடக்கூடிய சக்தி, ஞானேந்திரியங்கள் 5. 5 கர்மேந்திரியங்கள். கை நடக்கக்கூடிய சக்தி, தூக்கக்கூடிய சக்தி, கை கால், இது மாதிரி சாப்பிடுறது, எக்ஸ்கிரியேஷன், ப்ரோக்ரியேஷன், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, 10 ஆச்சு. அப்புறம் பஞ்ச பிராணன். இதுக்கெல்லாம் மூல காரணம் பிராணசக்தி. இந்த பிராணசக்தி என்னது, அபான வாயு, உதான வாயு, வியான வாயு, சமான வாயு. அதுக்கு மேலேயும் பல வாயுக்கள் இருக்கு. பட் இது 5 மட்டும் வச்சுருக்கா. பஞ்ச பிராணன், பஞ்ச ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், 9 சக்தி, 19, 24 ஆச்சு. அப்புறம் அந்த கரணம் 4, சித்தம், மனம், புத்தி, அகங்காரம். பஞ்சபூதங்கள் ஆச்சு. அப்புறம் பஞ்ச தன்மாத்திரா,
ருசி, ஸ்பர்சம், கந்தம், மனம், சுவை, அதெல்லாம் அந்த தன்மாத்திரைகள். அப்புறம் பஞ்ச விஷய வசனம், கமனம், தனம், ஆனந்தம், அஞ்சு விஷயங்கள் நம்மளுடைய செய்யக்கூடிய விஷயம். இதெல்லாம் சேர்த்தோம்னா 40. இதுல இது 40 எடுத்துட்டோம்னா பிரபஞ்சத்துல எல்லா பாவமும் எல்லா அமைப்பும் எல்லா இயக்கமும் இதில் அடங்கி போயிடும். இது மாதிரி இதுக்கு வேற மாதிரி தாற்பயம் நம்ம என்ன பண்றோம்லாம் இருக்கா. இந்த 43 முக்கோணங்களும் இந்த 43 தத்துவங்களை சொல்றது அப்படின்னு ஒரு இது இருக்கு. வரி ரகசியம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த 43 அக்ஷரமா இருக்கு. எந்த அக்ஷரம்? பூர்ண அக்ஷரம். சம்ஸ்கிருதத்துல வந்து ஸ்வரம் இருக்கு, வஞ்சனம் இருக்கு, அவரு வெர்பு இருக்கு, மெய் எழுத்து இருக்கு, உயிர் எழுத்து இருக்கு, உயிர்மை எழுத்தெல்லாம் இருக்கு. இதுல வந்து பூர்ணாட்சரம்னா இந்த சைட்ல ஆட் பண்ண கங்கிறது பூர்ணாட்சரம், கா வந்து பூர்ணாட்சரம் இல்லை, பக்கத்தில் கொக்கி போடுற மாதிரியும். இது மாதிரி பூர்ணத்துல விட்டுட்டு பூர்ணமா பார்த்தேன்னா 43 அக்ஷரம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. அப்போ இந்த சக்கரம் வந்து அக்ஷரத்தை சொல்றது. அக்ஷரம்னா என்ன அர்த்தம்? அக்ஷரம்னா அழியாததுன்னு அர்த்தம் இல்லையா? எந்த எழுத்தும் ஏன் அழியாதுன்னு சொல்லணும்? எழுத்துக்கு தான் இந்த ஒலிக்கு அழியாதுன்னு சொல்றோம். ஒலி எப்படி அழியும்? எந்த ஒலியுமே அழியாது, மறையும். மறைய காரணம் நமக்கு கேட்கக்கூடிய சக்தி இல்லை. இப்ப நான் பாலாஜின்னு கட்டி கூப்பிடுறேன்னு வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் கேட்கும்போது அப்புறம் இந்த சத்தம் என்ன ஆகுதுன்னா சினுசாய்டல் வேவ், இது அப்படியே கொஞ்சமா கரைஞ்சு அந்த ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சு போயிட்டே இருக்கும். கிராஃப்ல பார்த்தா அப்படியே போயிடுதுன்னு தோணும் போது போல அதோட பவர் ஹஸ் கம் டவுன் இது ஃபாரெவர் இட் இஸ். அதனால அக்ஷரம்ங்கிறது மறையாதது, அழியாதது, ஒழியாதது. அது மாதிரி இதனால இது அப்படி 43 தத்துவமா சொல்றேன். அப்புறம் என்ன பண்றான்னா, இப்போ இந்த ஸ்ரீசக்கரம் வந்தாச்சு, இதான் ஸ்ரீசக்கர யந்திரம். இந்த யந்திரத்தை வந்து ஒரு மாதிரி எழுதி வைக்கணும். பேப்பர்ல எழுத முடியாது. அதுக்கான தாமிரத்தட்டோ, பஞ்சலோகம் பண்றது கூட சில விதிகள்லாம் இருக்கு. இவ்வளவு செம்பு, இவ்வளவு தாமிரம், இவ்வளவு வெள்ளி, இவ்வளவு தங்கம் கலந்து பண்ணி வைக்கணும். இல்லைன்னா அது வந்து இந்த 2 டைமென்ஷன்ல வரலாம 3 டைமென்ஷனல் மேருவா பண்ணணும். மேருவா பண்ணா அது அர்த்த மேருவா இருக்கணுமா இல்லை முழு மேருவா இருக்கணுமாங்கிறதுக்கெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. அது எப்படி எந்த திசையில வைக்கணும் அப்படின்லாம் இருக்கு. இதை பண்ணினா எவ்வளவு சுத்தம் பார்க்கணும், எப்படி பூஜை பண்ணணும், அதுக்கெல்லாம் விதிகள் இருக்கு, நியமங்கள் இருக்கு. பெரிய விஷயம் அது. ஆனா நம்ம பாவனையா பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாகியமா பண்ணும்போது ஒரு சக்கரத்தை வெளில வச்சுப்போம், ஒரு மேரு வெளில வச்சுப்போம், அதுல அம்பாளை பூஜை பண்ணுவோம். அதோட தாற்பயம் என்னன்னா, நான் இந்த சின்ன மேருல உன்னை பூஜை பண்றேன்னா அது காரணம் ஐ ஆம் டூயிங் த பூஜா ஃபார் தி ஹோல் யூனிவர்ஸ். இந்த ஹோல் யூனிவர்ஸ் ரீச் பண்ண முடியாது. இந்த மகா மேருங்கிறது இந்த இந்த பிரபஞ்சம். ஸோ ஐ கேனாட் ரீச். அதனால என்ன பண்றேன், இதை பண்றேன். இது வந்து ஒரு ஒரு வியூகம். வியூகம் நான் மேல பண்றதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. நீ அண்டம் கடந்து இருக்க நீ. அதனால நான் பிண்டத்துக்குள்ள பாக்குறேன். நான் அந்தர்முகமா பண்றேன். ஏன்னா அந்தர்முக சமாராத்தியா பகிர்முக துர்லபா. வெளியில பார்த்து பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெளியில பார்க்க மாய இழுத்துன்னு போயிடும். அதனால ஒன்னே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால அத்தியாத்மா பண்றது ரொம்ப விசேஷம். மனசுக்குள்ள பண்ண போறேன், மானசீகமா பண்ண போறேன். இது வந்து ஸ்லோன்னு சொல்லாம இருக்கிறதுக்கான எக்ஸ்கியூஸ் கிடையாது. யூ ஹேவ் டு சே இட். சொல்லி கத்துண்டு அப்புறம் இந்த பதார்த்தம் புரிஞ்ச அப்புறம் மானசீகமா சொல்றது உபாசனா. அப்படி சொல்லும் போது இந்த ஸ்ரீ சக்கரமே, இந்த மேருவே என் உடம்பா மாறிடுறது. அந்த ஸ்பந்தனம், அந்த ஸ்பந்தனம் வரத்துக்கு போகக்கூடிய அந்த பாதை சுஷும்னா நாடி இருக்கு. அது போகக்கூடிய அந்த கேவிட்டி இருக்க இடம் ஸ்பைனல் கார்டா இருக்கு.
அதனால ஸ்பைனல் கார்டு கரெக்டாக உட்காந்துக்கிறேன். எனக்கு இங்க பிரம்மரந்திரம், இங்க சகஸ்தலம் இருக்கு, இங்க ஆக்ஞா இருக்கு, இப்படின்னு ஒரு சக்கரத்தை இமேஜின் பண்ணிக்கிறேன். பண்றோம் இல்லையோ, இதுக்குள்ளேயும் நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்கா. எதுக்குன்னா படிப்படியா போறதுக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு சர்ஜிக்கல் லைஃப்பை வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடியுமா? மெடிக்கல் டிகிரி படிச்சு கத்துண்டு டாக்டரை பார்த்து எப்படி சர்ஜிக்கல் பண்ணணும்னு பார்த்துண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூ வில் கெட் திஸ். ஸோ அது மாதிரி இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் வேஸ். அதில் என்ன பண்ணுறான்னா, இந்த ஸ்ரீசக்கரம் மாதிரி இருக்கே, இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பா இருக்கு பாருங்க, எல்லாம் யூ கேன் ஸ்டார்ட் கவுண்டிங். உள்ளுக்குள்ள எவ்வளோ see all the triangles there. You can count 43 triangles there. உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டிருக்காரு. இப்போ இதை வந்து நான் எப்படி, இந்த ஸ்ரீசக்கரம் என்னது, இது அம்பாள் இருக்க இடமா? ஆமா. இல்லை இதுவே அம்பாளா? ஆமா. எப்படி இருக்கிற இடமும் அம்பாள், அதுவும் அம்பாள். பிகாஸ் அம்பாள் சர்வசக்தி, சர்வரூபிணி. இடம்னு ஒன்று, அம்பாள் தனியா இருக்க முடியுமா என்ன? அம்பாளுக்குன்னு ஒரு சேர் போட்டிருக்கோம்னா சேர் வேற, அம்பாள் வேற இருக்க முடியுமா? அம்பாளோட வேறையா இருந்ததுனாலே அப்ப அம்பாளுக்கு சக்தியில என்ன அர்த்தம்? அம்பாள் தான் சேரும், அம்பாள் தான் உட்காந்துக்கணும், அம்பாள் தான் ஸ்ரீசக்கரமும், அம்பாள் தான் ஸ்ரீசக்கரத்துக்கான மந்திரங்களும். பீஜாட்சமும் அம்பாள் தான், சோடசகசியும் அம்பாள் தான், பஞ்சதசியும் அம்பாள் தான். ஸோ மந்திர ரூபமும் அம்பாள், யந்திர ரூபமும் அம்பாள். அப்போ ஸ்ரீசக்கரத்தை நான் அம்பாளை பார்க்கிறேன். இந்த அம்பாள் நான் எப்படி பார்க்க போறேன்னா, அவ என்ன கொடுத்துருக்காருல சக்தி உபாசனை 3 கூடங்களை. கூடம்னா பிளேஸ், எல்லாமே கூடார்த்தம், நிறைய ரகசியம் இருக்கு, பட் மெதுவாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் கூடத்துக்கு பிறகு வாக்பவ கூடம். வாக்பவ கூடம்னா என்ட்ரி பாயிண்ட். அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த 3 ரேகைகள், அப்புறம் அந்த 16 தளம், அப்புறம் அந்த 8 தளம், இதெல்லாம் சேர்த்து ஒரு பார்த்தேன்னா அது ஒரு யந்திரம், அது ஒரு சக்கரம். அதுக்கு பேரு வாக்பவ கூடம் பேரு. ஓ ஓகே, சக்கரத்தில் எப்படி இருக்கு? நான் சக்கரத்தை உபாசிக்கல, நான் மந்திரமா போயிட்டு இருக்கேன். மந்திரோபாசனை பண்றேன்னு அர்த்தம். அந்த சோடசகசி மந்திரத்திலையும் பஞ்சதசி மந்திரத்திலையும் அந்த மந்திரத்திலையும் மந்திரமும் பிரிஞ்சிருக்கு. வாக்பவ கூடம்னு ஒரு சில எழுத்துக்கள் இருக்கு, காமராஜ கூடம் சில எழுத்துக்கள் இருக்கு, சக்தி கூடம் எழுத்துக்கள். ஸோ ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கு. மந்திரங்களும் 3 கூடமா இருக்கு, யந்திரமும் 3 கூடமா இருக்கு. இந்த கூடம் இருக்கிறது காரணம் நமக்கு படிப்படியா ப்ரொக்ரெஷன் கொடுக்கறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த வரிகளுக்கு திரிலோக்கிய மோகனம் அப்படின்னு பேரு அப்படிங்கிறாங்க. திரிலோக்கிய மோகனம்னா 3 கூட இருக்கும். அல்ல 3 உலகங்களுக்கும் மோகனம். மோகனம்னு அர்த்தம் ஆசை. எதுக்கு நம்ம போறோம் சுவாமிகிட்ட? எதுக்கு இதை பண்றோம்? நம்ம எதுக்காக கத்துக்கிறோம்? எதுக்காக இந்த பூஜைகள்லாம் பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது தானே. அதை கொடு, இதை கொடு, புத்திரனை கொடு, கல்யாணம் பண்ணி கொடு, பணத்தை கொடு, வியாதிய போக்கு, துஷ்ட நிவாரணம் அல்லது இஷ்ட பிராப்தி. அப்ப இதெல்லாம் எதனால வருது? மோகத்தினால வருது. மோகம்னா டெலூஷன் இல்லையோ? டெலூஷன் தான். ஆசையும் ஒரு டெலூஷன் தான். ஆனா பரவாயில்ல, முதல்ல ஆசைப்படுறோம். அப்போ அந்த ஆசை கிடைக்கணுமே, அப்ப என்ன பண்ணணும்? அம்பாள் அப்படி கேள்வி. ஸோ நான் என்ன பண்றேன்? ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டு அம்பாள்கிட்ட போறேன். முதல்ல ஒரு கேட் இருக்கு, அதுக்கு பேரு திரிலோக்கிய மோகனம்ங்கிற கேட்டு, 3 வரியில இருக்கு. அங்க போய் அதுக்கான நியமங்களை பண்றேன். அது பேர் ஒரு ஆவரணம் பேர். ஆவரணம்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து மறைக்கணும் வச்சுக்கோங்க, தடுக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆவரணம் திரிலோக்கிய மோகனம். அதுலேயே எல்லா தத்துவமும் இருக்கு, 3 விதமான மோகம் இருக்கு. அங்க நியமத்தை சொல்லி நம்ம பூஜை பண்ணும்போது அங்க ஒரு ஆவரண தேவதா இருப்பா. அங்க தேவதைகள் இருக்கா. ஏன்னா எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் போனோம்னா வாசல கூர்கா இருப்பான், டெப்டி மினிஸ்டர் இருப்பா, ஆபீசர்ஸ் இருப்பா, அது மாதிரி அங்க இருக்கா. அவன் என்ன பண்ணுவான்னா, ஓ நீ வந்திருக்கியா, நீ குழந்தை பூஜை பண்ணிருக்கியா, உனக்கு என்ன வேணும், இது வேணுமா வச்சுக்கோ, அஷ்டத்தீர்த்தி எடுத்துக்கோ, உனக்கு அஷ்டசித்தி ஒன்று கொண்டு வரும்.
இல்லை எனக்கு அது வேணும், அதை எடுத்துக்கோ. ஸோ எது கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பா. கொடுத்துட்டு என்ன ஆகும், நமக்கு கடைச்சி எடுத்துன்னு நிம்மதியாக என்ன பண்ணுவோம், நம்ம அங்கேயே உட்காந்துப்போம், இல்லைன்னா வாங்கிட்டு ஆடுறோம். ஸோ வாட் தே ஹவ் டன், நீ கேட்டதை கொடுத்துட்டு மேலே ப்ரொசீட் பண்ணுறதா அனுப்பிச்சிடுவான். மோகனம், சைலோக்கிய மோகனம். அப்படியே மழிச்சிடும். அது பண்ண ஆரம்பிச்ச உடனே நல்லது நடக்கும், சக்தி கிடைக்கும், கேட்டது கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அதோட அதை வாங்கிட்டு அதை மட்டும் பண்ணிட்டு அப்படியே இருந்துக்கும். அதுக்கு மேலே உள்ள போகிறதுக்கான ஒரு தேவை இல்லாமல் போயிட்டு. ஏன் தேவையில்லை, நம்ம மோகிச்சிருக்கோமே. இந்த வீடு, இந்த வாசல், பணம், காசு, இதுதான் முக்கியம் நினச்சிட்டு இருக்குமே. அது கிடைச்சிடுத்தேன், அதை கொடுக்கறதுக்காக உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா இந்த சக்திகள்லாம் அம்பாள் நெருங்க விட மாட்டேன். கிங்க போய் பார்த்துட முடியுமா? ஓகே ஓகே இதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன், போயிட்டே இரு, அடுத்து 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 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு அனுப்பிச்சுட்டே இருக்கேன். இல்லை எனக்கு வேணும், அதுக்கு மேலே வேணும்னு சொல்லி அவளை பூஜை பண்ணி என்ன தயவு செய்து மேல அனுப்புங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், சர்வாசா பரிபூரணம், எல்லா ஆசையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பரிபூரணத்துக்கு போறோம். அது 16 தளத்துல இருக்கு. அதுக்கு 16 தேவைகள் இருக்கு, 16 சக்திகள் இருக்கு, அதுக்கோட பேர்லாம் இருக்கு. இந்த ஒர்ஷிப் பண்ணும்போது எப்படி ஒர்ஷிப் பண்ணும், ஒரு முத்ரா தேவதை இருப்பான். அவள் நம்ம டோக்கன், ஏய் நீ வச்சிருக்கியா, பாஸ்போர்ட்டை காட்டு, பேன் கார்டை காட்டு, ஆதார் கார்டு காட்டு சொல்லுவானே, அந்த மாதிரி இங்க போனா முத்திரையை காட்டுனா ஒரு முத்திரையை காட்டணும், அதுக்கு ஒரு முத்திரை இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆவரணத்துக்கு ஒரு முத்திரை இருக்கு. இது நமக்கு தெரியாதவளுக்கு ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கும். நான் புரிஞ்சிட்டவாளுக்கு இந்த கிரமமெல்லாம் பண்றதுக்கு காரணம் உங்களோட மனசை ஒருமைப்படுத்தி உள்ள எடுத்துக்கிறதுக்கு. சரி, அதையும் தாண்டியாச்சு. அப்ப என்ன பண்றோம், மேல போனா சர்வ சம்ஷோபனம்னு 3ஆகும், அது 8 தளம். அங்க போனா அங்க இருக்கன்னா, அங்க எப்படி தேவதைகள் அப்படி இருப்பான்னா, அவ அனங்க தேவதையா இருப்பாள், குப்த தேவதை. அனங்கம்னா என்ன, உடம்பு இல்லாததான், என்ன ரகசியமா இருப்பாள், அவ பார்க்க முடியாது அவள். அப்ப என்ன நடக்கும்னா குழப்பி விட்டுருவான், குழப்பம். எல்லாம் கிடைக்கிறது, சந்தோஷமா இருக்கேன், சக்தி பூஜை பண்றேன், ஒரு ஆவரணம் போயிட்டு இருக்கேன், 3வது ஆவரணத்துக்கு வந்துட்டேன்னா 3வது ஆவரணத்துல குழப்பம். போரும்பா இது போகணும், புத்தி வேற மாதிரில போயிடும். ஒரு சித்தி வந்துருக்குன்னா 4 பேர் சொல்லி தர ஆரம்பிச்சுடுவான், தெரிஞ்சதை வச்சுட்டு இப்படி அப்படியே போயிட்டு எங்கேயோ போயிட்டு ஏத்துன்னு போயிட்டு. இதெல்லாம் தாண்டினா வாக்போக்கு தாண்டிட்டோம். அப்புறம் உள்ள போனா காமராஜ கோயில். காமராஜன்னா காமராஜன், காமத்தை வெல்லக்கூடிய சக்தி. பாசங்கள் தாண்டி வச்சே நம்ம காமராஜ கூடம். அங்க சௌபாக்கு சர்வ சௌபாக்கியதாயகம் அப்படின்னு அந்த ட்ரையாங்கிள்ஸ், அவுட்டர் ட்ரையாங்கிள்ஸ். நீங்க இதெல்லாம் நீங்க யூ கேன் சி, இன்டர்நெட்ல பார்க்கலாம், புக்ல படிக்கலாம். அப்புறம் சர்வார்த்த சாதகம், அது தாண்டி உள்ள போனா இன்னொரு ஆவரணம், அந்த ரெட் ட்ரையாங்கிள், இல்லைன்னா அவுட்டர் ரெட் ட்ரையாங்கிள், அந்த இதுக்கு போகும். அதையும் தாண்டி போனோம்னா சர்வ ரட்சாகரம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆசைகள்லாம் அனுபவிச்சாச்சு, மோகத்தை தாண்டிட்ட, சௌபாக்கியத்தை வச்சுட்ட, சர்வார்த்த சாதகம் உனக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சுட்டு, ஆத்ம ஞானத்துக்கான விளைவு வந்துட்டு உனக்கு. அப்போ ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. இப்போ தேவதைகள் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் அங்க வந்தாச்சுன்னா நம்ம போக முடியாது, தேவதைகள் நம்மளே கூட்டிட்டு போயிடுவோம். கவலைப்படாதப்பா, கொஞ்சம் தடுமாறியா, ஐ வில் லிஃப்ட் யூ. வாக்சக்தி வரும், ஸ்லோகத்தை படிச்சு அர்த்தம் புரிஞ்சிடும். ஏன்னா ஷீ வாண்ட்ஸ் டு ஷோ யூ. அதனால எல்லாம் புரிய ஆரம்பிக்கிறது, புரிய புரிய ஒரு ஆகர்ஷணம் வருது. ஆகர்ஷணம் வந்தவரை ப்ரொசீட் ஃபார். எங்க ப்ரொசீட் பண்றோம்னா உள்ள போறோம், சக்தி கொடுத்துட்டு போறோம். சக்தி கொடுத்தா உள்ள இருக்கிற சர்வரோககரம் அந்த ஆவரணம் வருது. அந்த ஆவரணம் என்ன பண்றது, டேய் நீ பண்ண போறியா, நீ உனக்கு பிராரப்தப்படி உனக்கு இந்த வியாதி வரணுமே, அந்த கஷ்டம் வரணுமே, ஆனா நீ இதை பண்ண போறியே, ஐ வில் டேக் கேர், உனக்கு இதெல்லாம் வராது. எப்படி அமாவாசை தர்ப்பணம் பண்ணும்போது நம்ம யமதேவரை அனுப்பிச்சிடுறோமோ, இந்த தர்ப்பண கால பரியந்தம் யாருக்கு ஒரு சாவு வராதுன்னு ஒரு வேத வாக்கியம் இருக்கு. அது மாதிரி இந்த உபாசனை பண்ண ஆரம்பிச்சு அங்க சர்வலோகத்துக்கு போயாச்சுன்னா
பண்ணி முடிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு வியாதியும் வராது. வியாதி இருந்தாலும் அதனால தொந்தரவு இருக்காது. அதையும் தாண்டி உள்ள போனா இன்னமோஸ்ட் 8 triangles அங்க போகணும். அங்க போனா சர்வசக்தி பீடம். அங்க அங்க போயாச்சுன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அங்க போனா எல்லா சக்தியும் வந்துருது. நினைச்சதுலாம் நடக்கிறது. மற்ற மனசு சொல்ல முடியறது. ஞானம் வந்துடுது. ஸோ ஒரு பெரிய ஒரு ஒரு பவர்ஃபுல் பிளேஸ் நைட் எட்ஜில் இருக்கும். நம்ம பெரிய மகா ஆவரணம் அங்க இருக்கு. அதையும் அதுலயும் லயிக்காம இதெல்லாம் வேண்டாமே எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் பவர், ஐ வாண்ட் யூ டு பி யூ. சாயுஜ்யம் தானே வேணும். அதே தாண்டி உள்ள போனோன்னா 9வது ஆவரணமா பிந்து இருக்கு. பிந்து வந்து மகாவரணம். அந்த அந்த சர்வானந்தமயமா இருக்கு. அங்க போயாச்சுன்னா கம்ப்ளீட்லி ஆனந்தம். ஏன் சர்வானந்த மயம்னு இருக்கு? சர்வானந்தம் இருக்கணும். மயம்னா என்ன? மயம்னா ஆக்கப்பட்டது, அதாகப்பட்டது, மாற்றப்பட்டது. துக்கமயமா இருக்குன்னு அர்த்தம். துக்கம் பெர்வேடிங் துக்கம். ஆனந்தமயம்னா ஆனந்தம் பெர்வேசி இருக்கு. ஏன்னா அது ஒரு அனுபவமா இருக்கு நமக்கு. அப்போ அந்த பிந்துங்கிறது வந்து ரொம்ப புரிஞ்சு ரொம்ப கஷ்டம். பிந்து வந்து அம்பாவோட இடம். ஆனா அது ஒரு ஆவரணம். அதையும் தாண்டணும். தாண்டினா சர்வானந்த மயங்கிறது போய் சர்வானந்தம் சுவாசம் நம்மளே அந்த சர்வானந்தமா ஆயிடும். வைத்தியம் ஆயிடும். அத்வைத அனுபூதி அங்கதான் வந்து விடுறது அப்படிங்கிறது இவருடைய ஒரு கோட்பாடு. ஸோ பல ஆவரணங்கள். ஆவரணங்கள்னா ஸ்டெப்ஸ். ஆவரண பூஜானா அந்த ஆவரணங்கள் செய்யக்கூடிய பூஜை. நவ ஆவரணங்கள் நவாரண பூஜை. இந்த ஒரு பூஜைக்கும் ஒரு சக்கரம். சக்கரம்னா என்ன? பழையன்னு வச்சுக்க கூடாது. ஒரு ஃபிகர், ஒரு ஜியோமெட்ரி. அதுக்கான கிரமம் பிரயோகம், அது பேர் தந்திரம்ன்றது. அதுக்கான முத்ரா, அதுக்கு ஒரு முத்திரைகள் இருக்கு. ஆரம்பி குருக்குள்ள மிருக முத்ரான்னு இருக்கு. தலைக்கு மேல மான் மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் குரு குரு பாதம் சொல்லும் போது. அது மாதிரி அவளுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி அப்படிலாம் படிப்படியா பண்ணிட்டே வந்தோம்னா அந்த தேவி சாட்சாத்காரம் கிடைக்கிறது அப்படின்னு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுல இருந்து நமக்கு ப்ராப்ளம் லைஃப்ல இருக்குன்னா ப்ராப்ளம் நீட்ஸ் டு பி சால்வ். ப்ராப்ளம் சால்வ் ஆகணுமா இல்லையோ? நமக்கு சொல்யூஷன் வேணும் இல்லையா? எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த சொல்யூஷன் யார்கிட்ட போகணும் அப்படின்னா அம்பாள்கிட்ட தான் போகணும். அம்பாள் மட்டுமே எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் தாரணி. அதனால இப்படி முருகன்ட்ட போறேன்னா முருகனுடைய சக்தி அம்பாளுடைய சக்தி. விஷ்ணுன்ற போனா விஷ்ணு சக்தி அம்பாள் சக்தி. சக்தி உபாசனா மட்டுமே எந்த ஃபார்ம்ல பண்ணாலும் நம்மளுடைய ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் ஆச்சா. இது சால்வ் பண்றது. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண அர்த்தம் ப்ராப்ளம் வந்தது சால்வ் ஆயிடுது. ப்ராப்ளம் வந்ததோ இல்லையோ, வந்ததுன்னா அது போயிடும். அது போறதுக்கு சொல்யூஷன் ஒரு காரணமா இருக்கு. இப்போ ஒண்ணு வந்துட்டு போறதுன்னா அது திருப்பவும் வரும். இப்ப திருப்பவும் ஒரு ப்ராப்ளம் வரும். திருப்பவும் ஒரு சொல்யூஷன் வேணும். திருப்பவும் ஒரு ப்ராப்ளம் வரும். திருப்பவும் சொல்யூஷன். ஏன் ப்ராப்ளம் திருப்ப வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் சம்சாரம். ஏன் சம்சாரம் வருது? பிகாஸ் அதான் சிருஷ்டியோட அர்த்தம். அது அம்பாவோட லீலை. அந்த லீலையினால ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. அப்ப ப்ராப்ளத்தை தரக்கூடியது யாரு? அம்பாள். ப்ராப்ளத்தை நீக்கிறது யாரு? அம்பாள். ஏன் ப்ராப்ளம் அம்பாள் தர? பிகாஸ் நம்ம வந்து மோகத்தினால அம்பாள் தர. ஏன் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிற? மோகத்தை தாண்டினால் ப்ராப்ளத்தை எடுக்கிற. ஸோ திஸ் சைக்கிள் போயிட்டே இருக்கு. சைக்கிள் தாண்டி போகணும் அப்படின்னா அம்பாள் என்ன சொல்ற? அம்பாவோட விளையாட்டு முடியணும். நம்மளோட விளையாடுறது முடியணும் இல்லையா?
விளையாட்டுல ப்ராப்ளம் இருக்கும். கிருஷ்ணருக்கு எவ்வளவு ப்ராப்ளம் வந்து, கிருஷ்ணர் எவ்வளவு பேர் அவமானப்படுத்தினார் பகவான் கிருஷ்ணருக்கு தெரியும். ராமருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்து, பரமேஸ்வரனே வந்து பிட்டுக்கு மனுஷன் அடி வாங்கலையா. சம்சாரம்ங்கிறது இன்ப துன்பங்களின் ஒரு வீடு. அது அம்பாவோட லீலை. அதனால நான் அம்பாவோட பார்த்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறேன்னா ப்ராப்ளம் போயிடுறதுனால ப்ராப்ளம் வராதுன்னு அர்த்தம் இல்லை. ப்ராப்ளம் திருப்பவும் வரும், திருப்பவும் அம்பாள்கிட்ட போகலாம், சால்வ் பண்ணிக்கலாம். இந்த விளையாட்டை நம்ம விளையாடலாம். விளையாட்டுன்னு தெரிஞ்சிட்டோன்னா அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் instead of solving the problem, if you want to dissolve the problem, what is dissolving the problem? Dissolution. Solution is matching to the problem. Dissolution ப்ராப்ளமே இல்லாம பண்ணிடும். ப்ராப்ளம் இருந்தால் தானே பண்ண சொல்யூஷன் கேட்பனி. ப்ராப்ளமே இல்லாம பண்ணிட்டேன், ப்ராப்ளம் எப்படி பண்ண முடியும்? சம்சாரம் தான் ப்ராப்ளம் இருக்குமே, சம்சாரம் இல்லாம பண்ணிட்டேன், அது எப்படி பண்ண முடியும்? அத்வைத அனுபூதி வந்துருச்சுன்னா அது எப்போ வரும்? எப்போ சிவனும் சக்தியும் ஒன்னாயிட்டோம், எப்போ பிரம்மசக்தி பிரம்மமா ஆயிடுத்தோம், அப்போ அத்வைதம் ஆயிடும். அப்போ அம்பாள் வந்து சிவனோட கலக்கணுங்கிற காரணமே ரெண்டு விஷயம். சிவனோட ஐக்கியமானுன்னா அத்வைத அனுபூதி, ஆனந்தம், பேரானந்தம். பிரகடனம்னா விமர்சரூபிணி ஆகணும்னா சம்சாரம், லயம், சிருஷ்டி, ஸ்திதி, சம்சாரம். அப்போ அந்த பிரம்மசக்தியை தொடரணும்னா அம்பாளும் சிவனும் ஐக்கியமாறதுக்கான வழியை நம்ம தொடரணும். அந்த ஐக்கிய சக்தியை தொடரணும். அதனாலதான் ஸ்ரீசக்கர உபாசனைங்கிறது வந்து லௌகிகமா பார்த்தா நமக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் காப்பாற்ற கொடுக்கக்கூடியதா இருக்கு. வேதாந்தமும் பார்த்தோம்னா இது பெரிய உபகரணமா இருக்கு. எதுக்கு இருக்கு? ஆத்ம அனுபூதிக்கு, அத்வைத அனுபூதிக்கு சாதகமா இருக்கு, ஞானமாகிறதுக்கு ஏதுவா இருக்கு. அதுதான் இதோட தாத்பரியம். நம்ம வச்சுட்டு இன்னைக்கு முடிக்கலாம். சதுர்பிஹி ஸ்ரீகண்டைஹி சிவயோதிபிஹி பஞ்சபிரவி பிரபின்னாபி சம்போர்ணவபி ரவி மூல பிரகிருதிபிஹி துஷ்சத்வாரிம்சத் வசுதல கலாஷ்டத்ரே வலய திரிகாபி சார்த்தம் தவச்சரண கோணா பரிணதக. ஓம் அசதோமா சத்கமய, ஓம் அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய, மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தத்சத். ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். Thank you so much. Thank you. Thank you. Thank you.